அதாவது குருவாயூரப்பனை நன்னா வேண்டின்றாக்க நேரடியாகவே அவர் வருவார் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இது உண்மையான நடந்த ஒரு கதை. அதாவது ஒருத்தி வந்துட்டு வயசாகிடுத்து வாத்துக்கார் போய்டுறார். போயிட்டு 3-4 வருஷம் ஆகிடுறது. ஆத்தோட முடங்கியே கிடக்க ஆகும். அதுக்கப்புறமா குருவாயூரப்பனை எப்படியாவது கோவிலில் போய் நம்ம பார்த்துடணும், ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்கும், நம்மளும் போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்தில் பார்க்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மருகின்றக்கா மனசுக்குள்ளேயே. அவன் பிள்ளையும் மாட்டு பொண்ணும் அவளை குருவாயூரப்பன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வரா. கூட்டின்னு வந்துட்டு அவளை தரிசனம்னா அப்போ ஏற்பட்ட தரிசனம் கிடைக்கிறது. அதை பார்த்த உடனே வெள்ளம் கண்ணில் ஆறா பெருகிறது அவளுக்கு. நன்னா வேண்டின்ட்டு ஒரு இடத்துல அப்படியே உட்கார வச்சுட்டு அவள் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் 2 பேரும் போகிறாள். போனவா ரொம்ப நாழி ஆகியும் வரவே இல்லை. என்னடா அது இவ்வளோ நாழி ஆகி இன்னும் வரவே இல்லையே 2 பேரும் சொல்லிட்டு இவள் உட்காண்டே இருக்கா. அப்போது ஒரு சின்ன புள்ள ஒன்று வருது. வந்துட்டு, பாட்டி என்ன இங்கே உட்காண்ட்ருக்கேள் அப்படின்னு கேட்குறது. இல்லை, என் பிள்ளைய மாட்டு பொண்ணு கொஞ்சம் தூரம் போயிருக்கா, வெளியில் போயிட்டு வரேன்னு. ஏன் இவ்வளோ நழி ஆறுதுன்னு தெரில, பட் அவள் இன்னும் வரலை, அவள் வந்துட்டு என்னையை கூட்டிகிட்டு போவா அப்படின்னா. உனக்கு பசிக்கிறதா கேட்குறது. இல்லை இல்லைப்பா பரவாயில்ல, அவள் வந்துட்டு நேக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பா அப்படின்னு. இல்லை இல்லை இதோ வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சுட 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 ஒரு இலையில எத்தனை பொங்கலும் ஒரு டம்ளரில் பாயசமும் கொண்டு வரும். பாயசம் பாட்டி குதிக்கிறது பார்த்து குடி அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அவன் அப்படியே சந்தோஷமாக அப்பா பகவானையும் பார்த்துடும் பிரசாதமும் கிடச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அதை நல்லா சாப்பிட்றேன். கொஞ்ச நாளைக்கு கழிச்சு அந்த பிள்ளைய காணும் அங்கே. அப்போ வந்துட்டு இனி ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு கழிச்சுட்டு அந்த மடப்பள்ளியில் இருக்கப்பட்டவர் பார்த்தாக்க, அங்கே பார்த்தா அவளுடைய அந்த இதில் வந்துட்டு பாயசத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதே மாதிரி பொங்கல்லையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவள் என்ன இது நைவேத்தியத்துக்கு முன்னாடியே இத்தனை குறைஞ்சிருக்கேன்னு சொல்லி அவள் பேசிக்கிறாள். அப்போ ஒருத்தர் அங்கே வரார். வந்து அவர் கேட்குறார், இந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து வரேள்மா அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு இந்த ஊர்லேருந்து நான் வரேன், குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணினேன், இப்போ தான் எனக்கு ஒரு குழந்த வந்துட்டு இதுவும் பொங்கலும் பாயசமும் எனக்கு பிரசாதம் ஆகிட்டு கொடுத்துட்டு போனான் அப்படின்னு. அந்த குழந்தைய பார்க்குறேன், கண்ணிலே அன்புடலை, அவன் அந்த குழந்தைய போயிடுத்து போல்றக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அவர் சொல்கிறார், என் பேர் கேசவன், வந்திருந்தது வந்து குருவாயூரப்பன் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கார், மடப்பள்ளியில் அது குறையிறது அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போய்டுறது அப்படியே. அதுக்கப்புறமா அழறா, அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டு அழறா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கட்டின்ற ஒரு முத்தம் கூட கொடுக்கலையே நான் அப்படின்னு சொல்லி கதறி அழறாவும். சரி எதுக்கு இங்கே உட்காந்துட்டு கேளுன்னா, என் பிள்ளையும் என் மாட்டு பொண்ணும் இன்னும் வரவே இல்லை, அதனால தான் இங்கே நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா வந்துட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். எதுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறேன்னா, அவள் வந்துட்டு உங்களை இங்கே எங்கேயாவது கொண்டு போய் விட்டுணுங்கிற நோக்கத்தில் தான் வந்திருக்கா, உங்களை கூட்டின்னு போகிற எண்ணத்தில் அவள் வரலை. அவள் வந்துட்டு ஆற்றுக்கு பாதி தூரம் இப்போ போயாச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். சொன்னோன்னா அவர் ரொம்ப சங்கடம். ஒரு பக்கம் குருவாயூரன் அப்பனை பார்த்த சந்தோஷம், ஒரு பக்கம் நம்ம பிள்ளை நம்மளை எப்படி ஏமாற்றிட்டானே இந்த வயசுலன்னு சொல்லி ஒரு அந்த கஷ்டமும் அவனுக்கு ஒரு பக்கம். நான் வந்துட்டு இப்போ நான் எங்கே போகன்னே தெரில, நீ கையில் 10 காசு கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போங்கோ அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் சொல்லி அந்த ஆற்றுக்கு நீங்கள் போங்கோ அப்படின்னு சொல்லி அவரே அனுப்பி வைக்கிறார். அப்போ வந்துட்டு நேராக அந்த ஆற்றுக்கு வந்து அவள் கதவை தட்டுறா. கதவை தட்டினோன்னா அந்த மாட்டு பொண்ணு கதவை திறந்தோன்னு அதிர்ந்து போய்ட்றா அப்படியே. என்னம்மா என்ன ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறையே அப்படின்னு சொன்னோடனே, உள்ளே வாங்கம்மா உட்காந்துக்கோங்கன்னு சொல்லி காப்பியெல்லாம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவளோட மாமியாரோட ஃபோட்டோவை காமிக்கிறா. அவள் மாமியார் அப்படியே இவ்வளோ மாதிரியே இருக்கா. அவள் வாத்துக்காரருக்கு, அதாவது அம்மா செத்து போன பற்றி அந்த பிள்ளைக்கு வந்துட்டு தன்னோட அம்மாவை இன்னொரு நன்னா வச்சு பார்த்துக்கணுன்னு ரொம்ப ஆசையாக. அவள் வந்துட்டு சீக்கிரமே போயிட்டாளேங்கிற மன வருத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான் அவளுக்கு, அந்த பிள்ளைக்கு. அதனால நீங்கள் வந்தேன்னாக்க ரொம்ப சந்தோஷமாக என்னையை பார்த்துப்பாவா, நாங்களை பார்த்துப்போம், எங்கள் ஆத்துக்கார் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அப்படியே அவருக்கு அவள் அம்மாவை பார்த்த ஃபீலிங் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ தெரியறது தெய்வம் தான் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு, கேசவனுங்கிறது அந்த கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிறது அவளுக்கு தெரியறது. ஸோ நம்பினேன்னா கண்டிப்பாக அவரே நேரில் வருவார்.